எங்க மாஜிஸ்ட்ரேட்ட காணோம்? அண்ணனுக்கு வாரண்ட் கொடுத்துட்டு இங்க வரதுக்கே பயப்படுறாரு. அநேகமா அடுத்த மாசமே டிரான்ஸ்பர் வாங்கிட்டு அவரே ஓடிடுவான்னு நினைக்கிறேன். சாரி சார், தப்பு நடந்து போச்சு. உங்களை அவமானப்படுத்தின அந்த கழுதிய ஏதாவது சாக்கு வச்சு ஒரே வாரத்துல சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேன். கிழிச்சிங்க. இவ்வளவு பெரிய அவமானத்துக்கு அப்புறம் அவளை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறீங்களா? என் பசங்கிட்ட சொன்னா காதோடு காதை வச்ச மாதிரி விஷயத்தை முடிச்சிருவாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள அவளுடைய டெட் பாடி அனுப்புறேன். தொப்பியை கழட்டி அஞ்சலி செலுத்தி புதைச்சிருங்க. உங்ககிட்ட விசுவாசமா இருக்கிற நாங்கெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோம். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறோம். என்ன மேன் வருத்தப்படுறீங்க? அவமானம்னா கொஞ்ச நஞ்ச அவமானமா? எங்க சரித்திரத்திலே கிடையாது. என் பார்ட்னரை கூண்டேறி நிக்க வச்சுட்டாளே. அதனால என்ன சார், நான் தான் என் பையனை கோர்ட்ல மாத்தி சொல்ல வச்சுட்டேனே. ஆனா அதே சாக்க வச்சு மேஜிஸ்ட்ரேட் சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். கோர்ட் விட்டாரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணா செட்டப் கேம் மாதிரி இருக்கும். அதனால தான் வார்ன் பண்ணி விட்டுட்டேன். என்ன சார் செட்டப் வாணின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பொட்டச்சிட்டு போய் பயந்துட்டு இருக்கீங்க? மைக்கேல், நீ ஒரு வார்த்தை ஊன்னு சொல்லு, அந்த நாயை கட்டி போட்டு உதைக்கிறேன். எல்லாம் உன் பையனால வந்தவன. லவ் எம்பி பையன் லவ் பண்றதுக்கு ஒரு அந்தஸ்தான பார்ட்டி கிடைக்கல. ஒரு எம்எல்ஏ பொண்ணு, ஒரு கவுன்சிலர் பொண்ணு, அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாயத்து போர்டு சேர்மன் பொண்ணாவது லவ் பண்ணிருக்கலாம்ல. பழைய பேப்பர் வித்துக்கிட்டு இருந்த உன்னை எல்லாம் பார்லிமெண்ட் அனுப்பினார் பாரு. அது மைக்கேல் ராஜா செஞ்ச தப்பு. விடுங்க சார், ஏதோ தப்பு நடந்து போச்சு. பார்ட்டியில கூட நம்மளுக்கு இவ்வளவு பச்சையா காட்டல சார். சார், அடுத்த வாரம் எங்க பார்ட்டி ஊர்வலம் நடக்குது. அதுக்கு அந்த அம்மா தான் பந்தோபஸ்து போறாங்க. கூட்டத்தோட கூட்டமா கல்லெறிஞ்சு அந்த அம்மா க்ளோஸ் பண்ண ஏற்பாடு பண்ணிடுறேன் சார். என்ன கோர்ட்டுக்கு இழுத்து அவமானப்படுத்தின அந்த பொண்ண நீங்க சஸ்பெண்ட் பண்ணலாமா க்ளோஸ் பண்ணலாமா நினைக்கிறீங்க? பட் நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன் தெரியுமா? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்காக அடிதடி பண்றவங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றவங்க, ஜால்ரா போடுறவங்க, தப்பு பண்றவங்க, இப்படி டோட்டல் ஆமாசாமி போடுறவங்களை பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. என்னை எதிர்த்து நிக்க ஆம்பளைங்களே பயப்படுற இந்த ஊர்ல ஒரு பொண்ணு துணிச்சலா எதிர்த்து நிக்கிறானா? ஐ ரியலி அப்ரிஷியேட் தட் கேர்ள். சார், கோர்ட்ல மிடுக்கா வந்து நின்னாலே நான் அப்படியே அசந்துட்டேன். ரியலி. உங்களை எல்லாம் பாக்குற போது அந்த காக்கி சட்டை மேல எனக்கு மரியாதை ஏற்படல. ஆனா ஷீலாவை பார்த்த பிறகுதான் அந்த காக்கி சட்டை மேல எனக்கு ஒரு கௌரவமே ஏற்பட்டது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். கூடி சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லி அனுப்புறேன். ஊர்லயே உத்தியோகத்துல இருந்தா நீங்க வந்து வாழ்த்திட்டு போங்க. மைக்கேல் ராஜ் பாசம்ங்கிறான், பற்றுங்கிறான். மைக்கேல் ராஜ் மிருகமா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மனுஷனா இருக்க முடியும். அவன் மனுஷன் ஆயிட்டா நம்ம மண்ணாயிடும் அப்படின்னு டயலாக் எதிர்பார்க்கறியா? யோ, நமக்கு காக்கி சட்டை மேல காதல் வர்றதே தப்பு. அவனுக்கு கௌரவம் வந்துருச்சுன்னு சொல்றான். போற போக்க பார்த்தா போலீஸ் ட்ரைனிங்ல சேர்ந்துருவான் போல இருக்கு. நோ நோ நோ, மைக்கேல் ராஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அப்ப இன்னும் 10 பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன். குயிக் குயிக். God bless you, my child. Father, உங்க ஆதரவாலையும் ஆசீர்வாதத்தினாலேயும் தான் அனாதையா இருந்த எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது. நான் என்னமா பண்ணேன்? உன்னோட அறிவு கிடைச்ச பரிசு. Keep it up. லட்சுமி எப்படி இருக்கா ஃபாதர்? அவளுக்கு என்ன, நல்லாதான் இருக்கா. படிப்பறிவு இல்லைங்கிறத தவிர அவளுக்கு என்ன குறைச்சல்? ஃபாதர், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா லட்சுமி நான் அழைச்சிட்டு போறேன். தனியா இருக்கிற எனக்கு கூட பிறந்த சகோதரி மாதிரி துணையா இருப்பா. தாராளமா கூட்டிட்டு போமா. உன்னால அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைதுனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவளை பார்த்துட்டு வரேன். போயிட்டு வாமா. ஃபாதர், மைக்கேல் ராஜா செக் வந்திருக்கு. மைக்கேல் ராஜா அவர் பெரிய தொழிலதிபருமா. அவருடைய தயவுல தான் இந்த ஆசிரமே நடந்துகிட்டு இருக்கு. ஷீலா, சின்ன வயசுல சாப்பிடும் போது சரி, விளையாடும் போது சரி, படிக்கும் போது சரி, எப்பவுமே நீ யாரோட ஒன்னா இருந்தியோ அந்த மைக்கேல உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல காணாம போன மைக்கேல் தாமா இப்ப தொழிலதிபர் மைக்கேல் ராஜ்.
வாடி. ம். ஏய், உள்ள வாடி. அடே அப்பா, இவ்வளவு பெரிய வீடா? ஆமா, உன்னை பெருசா பெங்களூர் பேலஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். மலைச்சு போய் நின்னுட்ட. இது ஆர்டினரி குவார்டர்ஸ் தான். கஞ்சிக்கா கியூல நின்னுட்டு இருந்த நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலஸ் தான். இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை அமையும்னு நீ நினைச்சு பாத்தியா? நீ ஒரு அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டம் மண்ணாங்கட்டி. லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு குலுக்கலுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற முட்டாள் இல்லடினா. இது நானா ஆசைப்பட்டு நானா கஷ்டப்பட்டு தேடிக்கிட்ட உத்தியோகம். மத்தவங்களுக்கு வேணும்னா ரெவென்யூ ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டுட்டு சம்பளம் வாங்குற சாதாரண உத்தியோகமா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் உயிரே இந்த உத்தியோகம் தான். ப்ளீஸ் கம். அப்பாயின்மெண்டோட தான் வந்திருக்கேன். ஆமா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? சாதாரண மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, உனக்கு பெரிய மகாராஜாங்கிற நினைப்பு. என்ன பத்தி அப்படி ஒரு அபிப்பிராயம் உங்க மனசுல இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுறேன். மிஸ்டர், கையில பணம் இருக்கிறதுனால யார வேணாலும் விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, விலை கொடுக்காம எடுத்துக்கிட்டான இந்த பொண்ணோட வாழ்க்கைய அதைத்தான் திருப்பி வாங்கி கொடுத்தேன். அவ வாழ்க்கையை வாங்கி தரத்துக்கு நீ யாருமே? யூஆர் a police, court? No. You're a pickpocket, smuggler, rowdy. அப்ப நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்க அவங்க அப்பா எம்பிங்கிறதுக்கு பயப்பட மாட்டீங்க. அவருக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் பவருக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினாலும் நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு கிடைக்கிற இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் இதெல்லாம் போனா கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. உடனே அவனை போய் கைது பண்ணி அவனுக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நம்பி எங்க காதலையும் நாங்க பூ சுத்திக்கணுமா? ஷபாஷ். எத்தனையோ கேஸ், ஏழபாளைகளோட கேஸ், மகஜரா மடிச்சு குப்பை தொட்டியில போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நியாயம் கிடைக்காம தவிச்சதுக்கு அப்புறம் என்ன நம்பி வந்தாங்க, வர்றாங்க. என்ன நம்பி வந்தவங்களுக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். உன்னால முடிஞ்சா தடுத்துக்க. இத பாருப்பா மைக்கேல் ராஜ், உன்ன மாதிரி ரவுடிங்க நடத்துற பிளாட்ஃபார்ம் ராஜாங்கிறதுக்கெல்லாம் பயந்தா நாங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவே முடியாது. என்ன ஒரு மாசத்துல உன் திமிர அடக்கி உன் புடவையில அடிச்சு உள்ள தள்ளல, என் பேரை மாத்திக்கிறேன். ஐயோ, இருக்கிற பேரை நல்லா இருக்கே, அதையே மாத்திக்கணும். Stupid. ஏய் நில்றே. என் இடத்துக்கே வந்து என்ன திமிரா மிரட்டிட்டு போற ஒரே ஆள் நீதான். உன்னை ஏன் தெரியுமா உயிரோட விடுறேன்? எனக்கு உன்கிட்ட பிடிச்சது உன் திமிர் தான். எஸ், ஐ லவ் யூ. டே சாமி கண்ணு சக்தி வேறு, சீக்கிரமா ஓடி வாங்க. உங்க சம்சாரத்தை கூட கொஞ்சம் அவசியமா கூட்டி வாங்க. நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறதுக்கு வாங்க வாங்க. நல்ல பொண்ணு இருக்கு பார்த்து வர சீர்வரிச எடுத்து வாங்க. பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா, பொண்ணு பார்க்க வாரிகளா, பூவெடுத்து தாரிகளா. நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம். சேர்த்து வைக்க தேதி
ஒண்ணு நேரம் ஒண்ணு கேட்க போறோம் நம்மளோட அண்ணனுக்கு சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா நல்லவரு ஊருக்குள்ள மதிப்பு உள்ளவரு ஈரத்தில் வல்லவரு ரொம்ப ரொம்ப பொறுப்பு உள்ளவரு ஏழை எளிய சனத்தை பார்த்து இறக்கம் உள்ளவரு ஒரு சோல கிளிய பார்த்து கீழே இறங்கி வந்தவரு பரிசம் போட போறான் ஊர்வலமா வாரான் இரும்பு மனசு இருக்கும் பொண்ணுக்கு பிடிச்ச பையனை தாரான் பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா பொண்ணு பார்க்க வாரிகளா கையில காப்பு போட்ட பொண்ணுக்கு ஒரு காப்பையும் போட போறான் கம்பி கேட்டுல பூட்டி வைக்கும் பொண்ண அண்ணன் நெஞ்சில பூட்ட போறான் காக்கி சட்டை போட்ட பொண்ணுக்கு பட்டு சேலை கொடுப்போம் கம்ப பிடிச்ச கைய அண்ணன் கையில சேர்க்க போறான் கச்சேரி இல்ல கச்சேரி எங்க பாட்டு கச்சேரி பொருத்தமான பொண்ணத்தான மதிச்சு கேட்க போறான் பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா நம்மளோட அண்ணனுக்கு அண்ணி ஒண்ணு பார்க்க போறோம் சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு நேரம் ஒண்ணு கேட்க போறோம் நம்மளோட அண்ணனுக்கு சேர்த்து வைக்க தேதி ஒண்ணு பொண்ணு பார்க்க வாரிகளா பூவெடுத்து தாரிகளா பொண்ணு பார்க்க வாரிகளா சௌக்கியமா? ஆமா, போன தடவை சத்துணவு கூடத்துல அரிசி அடித்து நான் கேஸ்ன்னு வந்தப்ப அந்த சீட்ல இருந்தியே, இப்ப இந்த சீட்ல இருக்க. எப்படி ப்ரமோஷனா? எப்படி கிடைச்சது? உன்னை பிடிச்ச 6 மாசம் சொல்ல ஓட்டம் பாரு, அதனால கிடைச்சது. நம்மளால கூட சில பேருக்கு வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படுதுல. யோ போலீஸ், அடுத்த தடவை நீங்க முயற்சி பண்ண, நான் வந்து மாட்டிக்கிறேன், உன்னை எஸ்ஐ ஆக்கி விட்டுறேன். சாப்பிடு. டேய் என்னடா? ஏய், மாப்பிள்ளை விட்டுக்கிறவங்க இன்னும் மரியாதை பேசுறேன். ஆமா, இங்க சீலான்னு ஒரு குட்டி வேலை பார்க்கறாளாமே, அவளை கொஞ்சம் கூப்பிடுறீங்க. டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? கொண்டாங்கடா. என்ன பாக்குற? முன்ன பின்ன கல்யாணம் இருக்கா உனக்கு? பொண்ணை கூப்பிடியா? எந்திரடா. என்னடா இங்க கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? எங்க மைக்கேல் ராஜ் அண்ணன் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. அவருக்காக பொண்ணு கேட்க அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா? அதனாலதான் அவர் சார்பா மொத்த கும்பலையே கூட்டிட்டு வந்திருக்கேன். 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 12ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு, 20ஆம் தேதி கூட முகூர்த்தம் இருக்கு. பட் நான் இன்னைக்கு ஊர்ல இல்லையே. நான் இருக்க முடியா? ஒரு தேதி சொல்லுங்க. என்னப்பா திருப்தியா? நகை நட்டை பத்தி கவலைப்படாதீங்க. 4 பக்கமும் பசங்களை அனுப்புனா நகை நட்டோட வந்துருவாங்க. என்ன பாக்குறீங்க? வழக்கமா எங்க கைக்கு செய்ய மாட்டீங்க, ஒரு சேஞ்சுக்கு உங்களுக்கு செய்ய மாட்டி பார்க்கலாம்னு ஆசை. என்னையா வளவன்னு பேசிக்கிட்டே? அம்மா சீக்கிரம் முடிங்க, மேக்னி ஷோக்கு போகணும். போகலன்னா வசூல் பாதிக்கும். வெத்தலை பாக்க நீங்களே எடுத்துக்கிறீங்களா இல்ல நாங்களே எடுத்து தட்டுமா? இந்த ஐயோ, அடிக்காத. ஐயோ, பிடிக்காதம்மா.